தமிழகத்தின் லெமன் சிட்டி என்ற பெருமை தென்காசி மாவட்டம் புளியங்குடி கிராமத்திற்கு உண்டு. இங்கு நாள் ஒன்றுக்கு 200 முதல் 250 டன் எலுமிச்சை பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருக்கும் இந்த எலுமிச்சை விவசாயத்தை ரம்மியமான மலைகளுக்கிடையே தோட்டங்களை அமைத்து விவசாயிகள் பராமரித்து வருகின்றனர். பல்வேறு சிறப்புகளை கொண்ட புளியங்குடி எலுமிச்சை பழத்திற்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று கடந்த 30 ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்தனர். விவசாயிகளின் இந்த கோரிக்கைக்கு இணங்க தற்போது புளியங்குடி எலுமிச்சை பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கி அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது. இதனால் எலுமிச்சை விவசாயிகளும் வியாபாரிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருந்த போதிலும் எலுமிச்சை விவசாயத்தை இன்னும் காலத்திற்கேற்றாற் போல முன்னேற்றுவதற்கு ஒரு சில கோரிக்கைகளையும் விவசாயிகள் முன்வைக்கின்றனர். புளியங்குடியில் எலுமிச்சை சார்ந்த தொழிற்சாலையை அரசு அமைத்து தந்தால் விற்பனைக்கு ஏதுவாக இருக்கும் என்றும் பழங்களை இருப்பு வைப்பதற்கு குளிர்சாதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். குறியீடு கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு விலை, ஒரு நிரந்தரமான ஒரு விலை வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுதான் அந்த புவிசார் குறியீடு நாங்கள் கொண்டு வந்தோம். இப்போ லெமன்லேயே சோப்பு வந்துருச்சு, ஷாம்பு வந்துருச்சு, எதெல்லாமோ மெடிசனே பண்ணுதாங்க. இது பல நன்மைகள் தரக்கூடிய இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது சம்மந்தமாக எங்கள் ஊரில் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். புளியங்குடி எலுமிச்சங்காய்க்கு ஆய்வுக்கூடங்கள் இங்கே அமைக்கணும். இது புளியங்குடியை தவிர மற்ற ஊர்களில் தான் புளியங்குடிக்கு வந்த எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. இப்போ குளிர்சாதன பெட்டி குடோன் வந்தது. அதை புளியங்குடிக்கு வந்ததை இங்கேருந்து மாற்றி பக்கத்து ஊரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வந்தது எல்லாமே வெளியூரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போது எல்லாமே நாங்கள் புளியங்குடியில் வரணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஆரம்ப காலத்தில் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கூட விற்பனை செய்யப்பட்டு வந்த எலுமிச்சை பழங்கள் தற்போது ஒன்றிய பாஜக அரசின் அதிகப்படியான GST வரி விதிப்பால் அது முற்றிலும் முடங்கிவிட்டதாக எலுமிச்சை வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். GST வரியை தளர்த்த ஒன்றிய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். எலுமிச்சைக்குன்னு ஒரு பிரத்யேகமான மார்க்கெட்னா அது புளியங்குடில தான் அதிகம் இருக்குது. இந்த GST வந்ததுனால இப்போ ஒரு 5-6 வருஷமாக எக்ஸ்போர்ட் அவ்வளோ அதிக அளவாக இல்லை. எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா GST வேணும்னு கேட்குறாங்க. நாங்கள் இது அழுகிற பொருள், நாங்கள் GST போட்டு இதனால் பதப்படுத்தி அனுப்பணும். அதுக்குண்டான இங்கே கட்டமைப்பு இங்கே கிடையாது. அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு 5-6 வருஷமாக கம்மியாயிருச்சு. இல்லை வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி சட்டங்களை நிவர்த்தி தடை பண்ணாங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். வசந்த் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சண்முக விஜயராகவன்.